ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்ண கூட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலியும் வந்துட்டு கோமதியும் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மயிலோட அம்மா சொல்றாங்க, கூட்டிட்டு போனா எப்படிங்க கூட்டிட்டு போக முடியும்? இத்தனை நாளா உங்க பையன் வந்து குடும்பம் நடத்தியிருக்காருல்ல, அதுக்கு என்ன சேரணுமோ அந்த பணத்தை கொடுங்க, நாங்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, நல்லா இருக்கு, ஏமாத்துற வரைக்கும் ஏமாத்திட்டு இத்தனையும் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் பணம் வேற நஷ்டீட பணம் வேற கொடுக்கணுமா? பாத்தீங்களாங்க, இவங்க ஒரு ஏமாத்துக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் வந்து இது அத்தனைக்கும் காரணம் பணத்தை நம்மகிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக தான். குழலி சொன்னது சரியா தான் போச்சு. நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு இந்த உங்கள் பொண்ணை வச்சு இது மொதல் கல்யாணமா இல்லை எத்தனாவது கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கிட்ட ஏமாற்றி ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதுங்க, இத்தனை நாள் இவ்வளோ நேரம் வந்துட்டு சம்மந்தி அப்படிங்கிற மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். அதான் இனிமேல் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, இனிமேல் உங்களுக்கு என்னங்க மரியாதை? இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா நானும் பேச வேண்டியது இருக்கும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா பேசுகிறாங்க. ஓ, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற மயிலும் சொல்கிறாங்க, ஏம்மா என்னம்மா பண்ணுற தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு தப்பெல்லாம் நம்ம பக்கம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நீ போய் இப்படி பேசிட்டு இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மயில், உனக்கு ஒன்றும் தெரியாதுடி, கம்முன்று, நம்ம ஓட ஓட நம்மளை துரத்த தான் செய்வாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? கல்யாணம்னா 1, 2 தப்பு பண்ண தான் போய் சொல்லத்தான் செய்ய போகிறோம். பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இப்போ அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. சரி, ஓகே, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போவாங்களா? அதை விட்டுட்டு வந்துட்டு இதையே பிடிச்சிட்டு வந்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போங்கிறாங்க. கூட்டிகிட்டு போனால் உடனே கூட்டிகிட்டு போயிட முடியுமா? பணம் கொடுக்க சொல்லு, அதனால் அப்புறம் தான் நான் கூட்டிகிட்டே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, இவங்க எங்கே வந்து நின்றுட்டுருக்காங்கன்னு, போனால் போதுன்னு சொல்லிட்டு மனுச்சு விட்டு இவங்களை வீட்டை வந்து வெளில அனுப்பிச்சி விட்றலான்னு பார்த்தா பணம் வேற கேட்குறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற கதிர், ஏங்க நீங்கள் என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பணம் வேறு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தம்பி, என்ன தம்பி பேசிட்டு இருக்கிறீங்க? என் பொண்ணு 2 வருஷமாக இங்கே வளர்ந்துருக்கால, குடும்பம் நடத்திருக்கால உங்கள் அண்ணன் கூட, அப்படியே கூட்டிகிட்டு போயிட முடியுமா? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போட்ட 80 சவரன் நகையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு மீனாக்கும் ராஜிக்கு அப்படி தூக்கி வரி போடுது. ஏன்னா அப்போது கொடுத்ததே வந்து போலி நகை, இதில் வேறு பணத்தை நகை வேறு கொடுன்னு வேறு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு ராஜியை பார்க்குறாங்க இங்கே மயில். அப்போ வந்துட்டு ராஜி வந்துட்டு என்னதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாட பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க கோமதி, என்ன டேய், ஃபஸ்ட்டு போய் லாக்கர்லேருந்து அவங்க நகையை எடுத்து வந்து கொடுத்துட்டா, இனிமேல் அவளை சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற ராஜி வந்துட்டு, மாமா எதுக்கு மாமா அவசரப்படி இப்படி நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நகையெல்லாம் இங்கேயே இருக்கட்டும், நீங்களாம் எடுத்து ஆண்டு அனுபவிச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனா ராஜிகிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்த அம்மாவுக்கு என்ன மறதி நோயா? என்ன நடந்ததுங்க மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சே இது எவ்வளோ தூரம் வந்துட்டு பொய் பேசுகிறதே நல்லா ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்குது, சரியான ஆள் தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க ராஜி, அக்கா இங்கே பாருக்கா, கொண்டு நகையை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 80 பவுன் நகை வந்து தங்கம் பொய்ன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசினாங்க, அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் நான் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜி, நீ மட்டும் தான் பேசுவியா? நான் பேச மாட்டேனா? நான் பேசிக்கிற கொஞ்சம் அமைதியாக என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்துட்டு போய் லாக்கர்லேருந்து வந்துட்டு நகையில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நகையில் எடுத்துகிட்டு வந்துட்டு சரவணன் வந்து இந்தாங்க உங்கள் நகை அப்படின்னு சொல்லிட்டு கோமதிகிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அதை வந்துட்டு உடனே வாங்குறாங்க. வாங்கிட்டு இதான் சான்ஸ், எப்படியே இந்த பிரச்சனையை பண்ணி ஏதாவது பண்ணணும், இப்போ இவங்க தலைவியே சுத்த வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மயிலோடைய அம்மா உடனே சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் போட்ட நகையை கொடுக்க சொன்னால் நீங்கள் என்னங்க வேறு ஏதோ நகையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சரவணா, பாக்ஸுக்கு இது ஏதோ பதட்டத்தில் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, மயிலுன்னு போட்டு இந்த பாக்ஸ் தான் லாக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆமாம் இது மயிலோடைய பாக்ஸ் தான், ஏய் இன்னொரு தானடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு நின்றுருக்குறாங்க. அப்போ வந்துட்டு உடனே மயிலோடைய அம்மா வந்துட்டு அப்படியே வந்துட்டு மண்டையை லைட்டு அப்படி ஆட்டுறாங்க, சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் இது என்னது இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி விளையாடுறிய நீ, இந்த நகையெல்லாம் தான் நீ கழுத்தில் போட்டிருக்கிற, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மீனாக்கு செம்மையாக கடுப்பாகுது. அத்தை சரிங்க அத்தை, நான் பேசிக்கிறேன் இவங்கிட்ட, நீங்கள் 80 சவரன் நகை போட்டிங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா அத்தை இங்கே இருக்கவங்க எல்லாருமே கேட்டுங்க, இவங்க போட்டது 80 சவரன் தான், ஆனால் அது தங்கம் கிடையாது, அது கவரிங் நகை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி மீனா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாருங்க அத்தை, இவங்க இப்படி மாதிரி குழப்பமெல்லாம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுகளெல்லாம் வந்து சுத்த விட்டுட்டு டென்ஷன் பண்ண வச்சுட்டு இவங்க வேறு ட்ராக் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. பண்ணது அத்தனையும் ஃப்ராடுத்தனம், இதில் வேறு இப்படி வேறு நீங்கள் பேசுவீங்களா? இங்கே பாருங்கள், அன்றைக்கி எனக்கும் தெரியும் ராஜிக்கும் தெரியும், நீங்கள் போட்டது அத்தனையும் போலி நகைன்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருந்தது அத்தனையும் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு இல்லை தங்க நகை தான் நாங்கள் போட்டோம், தங்க நகையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி தான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீ என்னமோ புதுசாக ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிற, அது சரி இந்த வீட்டு மருமகளாச்சே, இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீ பேசுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குற மீனா, இங்கே பாருங்க இவ்வளோ தான் உங்களுக்கு மரியாதை, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சரவணன், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் சரவணா, இங்கே பாரு அவங்க போட்டது 80 சவரன் நகையில் 8 பவுன் மட்டும் தான் தங்கம், மீதி அத்தனை வந்துட்டு கவரிங் நகை. அன்றைக்கி நாங்கள் மாடியில் நானும் ராஜி வந்து செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அன்றைக்கி விசேஷத்தன்னைக்கு இவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதை கேட்டோம். அப்போயே வந்து நாங்கள் வந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க, பொய் சொல்லிட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை எங்கள் குடும்ப சூழ்நிலை அதனால் இப்படி பண்ணிட்டோம், ஆனால் திரும்ப மறுபடியும் வந்துட்டு நாங்கள் தங்கத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி ஓகே, நகைக்காக எதுக்கு வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு எடுத்து விடாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ராஜி எதுவும் பேசாம விட்டோம். ஆனால் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு இப்படி போய் பேசுகிறாங்க பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா போகணும் எந்த ஒரு அவசியம்
அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க ராஜி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, நீங்களாம் இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் பேசிட்டு இருந்ததை நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராஜி கையிலேருந்து ஃபோன்லேருந்து அதை எடுத்து போட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா பாண்டியன், என்னது எல்லாமே பொய் பித்தலாட்டம், எல்லாம் தெரிஞ்ச விஷயத்த கூட இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு சரவணன், ஏன்பா இந்த சர்டிஃபிகேட் விஷயமே வந்துட்டு இப்போ படிக்கலிங்கிற விஷயமே வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், அதை போய் வீட்டில் பேசி அப்புறம் கோவப்பட்டு தான் அவளை அங்கே விட்டு வந்தேன், இவனும் தெரிஞ்சிருந்து இப்போ வந்து எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கல்ல, அவள் டிகிரி முடிச்சா அது முடிச்சா இது முடிச்சான்னு சொல்லிட்டு எனக்கு முழுசாக எல்லாமே தெரியும், பண்ணது அத்தனையும் ஃப்ராடு தானான்னு சொல்லிட்டு அது கேள்வி கேட்க கேட்க அவங்க பண்ண தப்பு மறுபடியும் வந்துட்டு தப்பு கிடையாது உண்மை அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்களேப்பா. அப்படி இருக்கிறப்ப தான் மீனாவுக்கும் ராஜிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துமே இவங்க வந்து இல்லை நாங்கள் போட்டதெல்லாம் தங்கினாங்கன்னு சொல்கிறாங்களே, இவங்க எப்பேற்பட்ட ஃப்ராடுக்காரங்களாக இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். ஒருத்தங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலுமே மறுபடியும் வந்துட்டு அதை உண்மையை பொய்யை வந்து மறுபடியும் உண்மையாக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சாமி, இவங்கள்ட்டெல்லாம் பேசவே முடியாதுப்பா, ஒழுங்காக அவங்கள கிளம்ப சொல்லுங்கள், இதுக்கு மேலே 5 நிமிஷத்துக்கு மேலே இங்கே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துருக்கிற பாண்டியன், கேட்டிங்கல்ல ஒழுங்காக உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா மாமா எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்புக்கு என்னை இது தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு உங்கள்கிட்ட நான் பேசணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் முகத்திலே நான் முடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவுசெய்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துருக்கிற கோமதி சொல்கிறாங்க, கோமதியும் குழலியும், இங்கே பாரு உங்களை மாதிரி உலகத்தில் வந்துட்டு எந்த ஒரு குடும்பத்தையும் வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது, அப்பா போதுண்டா சாமி, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சரவணன் சொல்கிறாங்க, இங்கே பாரு போயிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ளே எப்படி வரலாம், மாசமாக இருக்கிற அப்படி இருக்கிற இப்படி இருக்குன்னு ஏதாவது பொய் சொல்லிட்டு இங்கே வந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ, சரியா, போதும் நீ ஏமாத்தின வரைக்கும் போதும், இனிமேல் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, அப்பா இங்கே பாருங்கப்பா எல்லாத்துக்கு முன்னாடி இப்போ நான் வச்சு சொல்கிறேன்ப்பா, இவ்வளோ தூரம் இவங்க போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவங்களோட எல்லாம் இனிமேல் நான் வந்துட்டு இவளோட எல்லாம் குடும்பம் நடத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, இவளுக்கு எனக்கு இனிமேல் எந்த ஒரு பந்தமும் கிடையாதுப்பா, நான் வக்கீல்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு நான் வந்து இவளுக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்டிங்கல்ல என் பையன் தனியாக இருக்கிறதுக்கே முடிவு பண்ணிட்டான், இனிமேல் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த பக்கம் வந்தீங்க நல்லா இருக்காது, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் போய் சட்ட ரீதியாக அது பார்க்கணுமா பார்த்துங்க, அதை தவிர்த்து வந்துட்டு பணம் கொடுங்க, இத்தனை நாளாக இருந்தாங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஏதாவது பேசிட்டு இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளோதான், டே இவளோட பொட்டு படிக்கலாம் தூக்கி எறிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரவணன் ரூமுக்குள்ளே போயிட்டு மயிலோடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் தூக்கி எறிகிறாரு. எரியதை பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தா சக்திவேல் வந்து பைக்கில் வராரு. என்ன ஜாமான சட்டில் வந்து வெளியில் விழுவுது, என்ன பாண்டியன் துண்டக்கான துணியக்கான இடத்த காலி பண்ணிட்டு போகிறானா, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு அப்படி பார்த்துட்டே வராங்க. அப்போ வந்துட்டு வெளில போங்க வெளில போங்கன்னு சத்தம் போட்டு மயிலோடைய அப்பா அம்மா மயிலை எல்லாத்தையும் பிடிச்சி வெளில தள்ளுறாங்க. சரவணன் இதையும் பார்க்குறாரு. ஓ இந்த கோஷ்டிகளா, இதுவே ஒரு ஃப்ராடு கும்பல், அன்றைக்கே விட்டுருந்தா எனக்கு கணத்தோரமாக இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிருந்திருப்பான், இவனே ஒரு உனக்காவதவே, இவனைத்தான் சம்மந்தியை எடுத்துகிட்டு இவன் படுத்துகிற பாடு பெரிய படம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வராங்க. அப்போ வந்து சத்தம் கேட்டு பாட்டிமா வெளில வராங்க. என்னாச்சுன்னு, ஆமாம் உன் மாவ வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இன்னும் ஒரு சொம்பு கீழே விழுந்தா கூட உனக்கு தாங்காதுல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை தான் போயிட்டுருக்குதா, அதான் நான் சொன்னேன், இது ஏற்கனவே வந்துட்டு நம்ம வீட்டிலே வந்து திருட வந்தவன் தானே, அப்படிப்பட்ட சம்மதியை எடுத்துக்கிட்டு தான் உன் மாப்பிள்ளை அவ்வளோ தூரம் துள்ளிக்கிட்டு இருக்கிறான் பார்த்துக்கோ, இப்போ தானே எல்லா உண்மையும் வெளில வந்திருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் நீ கொஞ்சம் அமைதியாக இருடா, என்ன பிரச்சனையும் தெரியாமல் நீ வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கவனிச்சுட்டு சொல்கிறாரு சத்திவேலு, அங்கே ஏதோ ப்ராடு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, கண்டுபிடிச்சிருப்பான் இப்போ தான் பாண்டியன், நம்ம சொன்னப்போல கேட்கவே இல்லை, நேரம் சொல்லியிருந்தா அன்றைக்கே நம்ம வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நேரம் உள்ளதை உட்கார வச்சுருந்துருக்கலாம், அன்றைக்கி என்னமோ சம்மந்தி அப்படி வந்து குடும்பமே சேர்ந்து வக்காலத்து வாங்கினாங்க, இப்போ என்ன ஆச்சு பார்த்து